இவனுங்க ஸ்கேம் பண்ணுறவனுங்க ஸ்கேம் பண்ணனா கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசை வச்சு ஸ்கேம் பண்ணுறோம். சொந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, எவன் தலையாவது மிளகா அரைக்கிறது. இதைத்தான் நம்ம பல முறை சொல்கிறோம். தேர்தலில் நீங்கள் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் நம்பாதீங்க, பாருங்கள் இதே உங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களை பார்க்கணுன்னா வந்து பார்த்துக்கூடாதா நான் கேட்குறேன். தாய்க்கழி தெறிக்க ஓட தாய்க்கழி வந்து தெறிக்க ஓட விட்டா மாதிரி ஆகிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். இவர் என்ன தலைவர் கல்ட்டு, இவர் அப்படியே வந்து இவர் பெரிய மாபு இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது, புகழ் உச்சியில் இருக்கிறாரு, அதில் இருக்கிறாரு, இதில் இருக்கிறாருன்றீங்களா, அது சொல்கிறாரு. ஏன்னா அரசியலையும் தெளிவு இல்லை. ஏன்னா அரசியலே இப்போ மக்குன்னு தான் பேர் எடுத்துட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அரசியலில் யாருங்க மக்குன்னா அது விஜய் தான் முதல்ல சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. சார், கில்லி திரைப்படத்துக்கு வந்து இப்போ 2வது வாட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த வாரம். உங்களுக்கு கூட தெரியும், ஏற்கனவே இவங்க நடந்த ஸ்கேமெல்லாம் நம்ம தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்ம தான் பேசணும். என்னென்னா கில்லி படம், சச்சின் படம்லாம் எவ்வளோ ஸ்கேம் பண்ணாங்கன்ட்டு. இப்போ 2வது வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து ஸ்கேம் பண்ணலை, எதுவுமே நடக்கலை. சார் நம்ம தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சோம் சரிங்களா. அந்த ஸ்கேம் வந்து அதில் வந்து இவங்க கொஞ்சம் அலர்ட்டுன்றதை விட நான் கேட்டால் நம்ம சிக்கிக்க போகிறோம், அசிங்கப்படுத்துகிறானுங்க இவனுங்க நம்மளை. ஏன்னா நல்லா வெட்ட வருஷமாக தெரிஞ்சிச்சு, ஆன்லைனில் புக்கிங் காட்டுது, ஆனால் தேட்டரில் 10 பேர் கூட இல்லை, 5 பேர் கூட இல்லைன்னு. அதனால் வந்து இனிமேல் நம்ம காசு கொடுத்து ஓட்டுறது வேஸ்ட்டு இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானுங்க. அதுக்கு எப்பவுமே இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் முதல் ஒரு முறை வந்து வருவான் சார். ரசிகர் மன்றமாக இருந்தால் கூட முதல் ஒரு முறை வருவான், அப்புறம் தான் வந்து ஏமாற மாட்டான் சரிங்களா. நீங்கள் அப்பப்போ நீங்கள் ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்டர்கள் செலவு பண்ணணும், ரசிகர்கள் செலவு பண்ணான்ல, அதெல்லாம் அலர்ட் ஆகிட்டானுங்க. ஸோ அதனால் கில்லி படம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதனால் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம். மீண்டும் நான் சொல்கிறேன்னா, இவனுங்க ஸ்கேம் பண்ணுறவனுங்க ஸ்கேம் பண்ணனா கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த காசை வச்சு ஸ்கேம் பண்ணுறோம். சொந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, எவன் தலையாவது மிளகா அரைக்கிறது. ரசிகர்கள் தலையில் மிளகா அரைச்சி அவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா லம்சமாக டிக்கெட்டை வந்து சேல் பண்ணுறது. அது ஆன்லைனில் நம்ம பார்ப்போம். அவன் போய் மக்களை வர வைக்க முடியுமா சார்? 2.5 மணி நேரம் உட்காரணும்ல. அவன் இப்போ வந்து பொழுதுனைக்கு வேலை வெட்டிக்கு போவானுங்களா, இவன் படத்தை ஓட வச்சுட்டு இருப்பான்ல. காசு கொடுத்து ஓட வைக்கிற ஒரு ட்ரெண்டை உருவாக்குனதே விஜய். பணம் கொடுத்து ஓட வைக்கிறது நார்மலாக இயல்பாக ஓடணும் சார். எல்லா படமும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லா படம் அப்படி தான். இந்த பணம் கொடுத்து ஓட்டுறதுன்றதே கிடையாது சார். அதே மாதிரி பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து போன வாரம் மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு போன மாதம். அது மிகப்பெரிய அளவு வசூல் சாதனை புரிஞ்சுது. இன்றைக்கி வந்து ரீலீஸ் ஹிஸ்ட்ரி அதான் ஹையஸ்ட் கிராசர் அப்படின்றாங்க. அதான் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்றாங்க. என்னன்னா இவனுக்கு காண்டாயிடுச்சு, கில்லி வசூல் தாண்டிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ரீலீஸ் பண்ணி நம்ம வசூல் கணக்கை காட்டலான்றதுக்காக ரிலீஸ் பண்ணானுங்க. தமிழ்நாட்டில் பல ஊர்களில் ஷோவே போடலையா கில்லி. பல ஊர்களில் பல தியேட்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு இது ரிலீஸ் பண்ண 90% ஷோவே போடல. இந்த விஜய் படம்லாம் எப்பவுமே நான் சொல்கிறேன், இப்போ எத்தனை படம் நான் வந்து புது படங்களே வந்து பார்த்த படமே நான் திரும்ப பார்த்துருக்கேன். இது வந்து இப்போ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னுடைய வந்து நான் சினிமா பார்க்குறதுனால உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கலாம். பட் நான் சினிமா பார்க்குறதுன்னு நான் கேட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய வந்து ஒரு சினிமா விமர்சனத்தை வந்து பெரிய கொடி கட்டி பறக்கிறாங்க இல்லையா இன்றைக்கி சில பேர். அது யாரும் நான் சொல்ல விரும்பலை. அந்த தோரில் சாதாரண மனிதர்கள் படம் பார்க்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன் சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கில்லி படம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த டைமில் அப்படி கொஞ்சம் போச்சு. 2வது வேற்று மொழியெலாம் இதே மாதிரி படம் வந்திருக்கு. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இதே. ஸோ அதில் வந்து பூமிகா நடித்தாங்க, மகேஷ் பாபு. ஸோ தெலுங்கில் இதே கான்செப்ட் ஓடிச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டால் அந்த ஒரு டைமில் போச்சு, அவ்வளோதான். அது பிரகாஷ் ராஜும் நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். வித்தியாசமாக வந்து அவர் பேசுகிற டைலாக் டெலிவரிலாம் நான் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து எந்த படமும் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கான வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு தடவை தான் அடி வாங்கினது, நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால் இது வந்து அடுத்த கட்டமாக நான் சொல்கிறது, அதுக்கும் வந்து இது மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்களா, படம் ஓட்டின மாதிரி காட்டுவாங்களான்றது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தடவை வாங்கினாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு தடவை வந்து டைட்டாக கொடுத்துடுவாங்க, இதுதான் உண்மை. பக்காவாக போட்டோ பிடிச்சி ஆன்லைனில் என்ன லட்சணம், இவனுங்க என்னப்பா வந்து இவனுங்க எப்படி ஸ்கேம் பண்ணுறானுங்க, எத்தனை பேர் தேட்டரை படம் பார்க்க வந்திருக்கிறானுங்க, இதெல்லாம் நம்ம வந்து கிளியர் கட்டாக முடிச்சிட்டோம். ஆனால் இன்னொரு தடவை அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணுறது ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது காரணம் கேட்டால் படமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போது அஜித் எடுத்திங்கன்னா வந்து இந்த மங்காத்தாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமர்கலம், இந்த மாதிரியான படங்கள் வந்து அஜித்தோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு கேரண்டி உண்டு. அவங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு வச்சுருக்காருல, அவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ரசிகர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அப்படி கிடையாது.
இதைத்தான் நம்ம பல முறை சொல்கிறோம். தேர்தலில் நீங்கள் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் நம்பாதீங்க, பாருங்கள் இதே உங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களை பார்க்கணுன்னா வந்து பார்த்துருக்கூடாதா? நான் கேட்குறேன், இங்கே தலைவர் படம்பா நான் பார்க்குறேன்பா, வரக்கூடாதா? கிடையாது. இப்போ கூட எதுக்கு நேரில், இப்போ திரையில் பார்த்த மனிதரை நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படின்றதுக்காக வரானுங்க கூட்டத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி வந்து விஜய்க்கு வேல்யூ இருக்கிற மாதிரி தான் இந்த படம்லாம் பிச்சுட்டு ஓடணும். மினிமம் வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக போகணும். அட்லீஸ்ட் ஒரு ஷோவாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் போகணும். போகல. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன இந்த படமும் பெருசாக போல ஃப்ளாப்பு. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க தெரி திரைப்படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஏற்கனவே 3-4 தடவை போஸ்ட்பண்ட் ஆகி வந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா சார் ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் அந்த படம் ப்ரொடியூசர் வந்து இவர் நம்ம தானு தான் ப்ரொடியூசரு. என்ன அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கொஷி இது மாதிரி விஜயோட பல படங்கள் அது வந்து அவர் தான் ப்ரொடக்ஷனு. அவருக்கு என்ன நெருக்கடியோ, ஒரு வேளை வந்து இந்த நேரம் எலெக்ஷன் டைமு, ஜனநாயகன் படம் வரல, அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து விஜய் படத்தை வந்து இவனை இறக்கி விட்டோம்னா அது நல்லா போகும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா பணத்தை போட்டது அவர் தானே. கொள்ளை லாபம் எடுத்திருந்தாருன்னா மறுபடியும் திருப்பி இதை ரீரிலீஸ் எதுக்கு பண்ணணும் கூட கலந்து போயிடலாம். அங்கே கொஞ்சம் குறைப்பட்டிருக்கோம், நஷ்டப்பட்டிருக்கோம், அதனால் திருப்பி கூட ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த முறை நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த தெரி படத்தை தெறிக்க ஓட விடுறது எதுன்னு கேட்டிங்கன்னா தாய்க்கழி. ஏன்னா புது படங்களுக்குன்னு ஒரு மூஸ் இருக்குது சார். அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அந்த கட்டத்துக்கே போல் முதல்ல ஒரு புது படம் வருது. என்ன படம்? தாய்க்கழி வருது. தாய்க்கழியால் வந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு மகனாக தான் இருப்பான். அப்படி தான் இருக்கும். அதே தான் சார் நானும் கேட்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பல ஊர்களில் தெறிக்கு ஷோவே போடலையாம். ஆனால் தாய்க்கழுவி செமையாக ஓடு தான் மறுநாடி அடிச்சிருக்காங்க தெரிய போட்டு. அதுதான் இவர் வாங்காத அடி வாங்காத ஏரியாவே எனக்கு தெரிஞ்சு நான் நீங்கள் தெரியல கூட நான் சொல்கிறேன் சார். அதில் நடிப்பு வந்து இவர் நடிப்பார்ல, நம்ம உதிரிப்புக்கள் மகேந்திரன் நடிப்பார். சூப்பர் ஆக்டிங். எனக்கெல்லாம் அதை பார்த்தாலே வந்து நடிக்கணுன்ற அந்த ஆசையை வந்துடும். உண்மையிலேயே அவ்வளோ இயல்பாக நடிப்பார். அந்த முகபாவனங்கள்லாம் காட்டிகிட்டு வந்து அப்படி அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்கிறேன் நான். அதாவது இவங்க வந்து இவருக்கு தான் ஓடுதுன்னு நினச்சிக்கிறாங்க. என்னென்னா விஜய் படங்க, விஜய்க்காக மட்டுமே கிடையாது. படத்தில் நடிக்கிற மற்ற கதாநாயகி உட்பட வந்து வில்லன் உட்பட, அதுவும் குறிப்பாக வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படமே ஜெயிக்கும். அந்த படம் வந்து ஓரளவுக்கு தான், நான் ஃபுல்லாலாம் போச்சுன்னு சொல்ல, ஓரளவுக்கு சுமாராக போச்சுன்னா அதுக்கு முழுக்காருன்னா மகேந்திரன் சார் தானே தவிர இவங்க கிடையவே கிடையாது. ஆனால் வந்து சொல்கிறது கேட்டால் விஜய் வந்து பிராண்ட் ஸ்டாரு, விஜய்க்கு ஒரு பெரிய மாப் இருக்குது, கூட்டம் மாப் இருந்தால் வர வேண்டியது தானே. வந்து ஒரு 2 ஷோ ஃபுல் பண்ணிட்டோமே சார், ஏன் வரல? சார் இதில் என்னென்னா இவர் பல பேரோட போட்டியிட்டு அடி தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா இப்போ எல்லா நடிகர்களோடையும் போட்டிருக்காரு. யாரு கூட ஜெயிச்சுதான் சரித்திரமே இல்லை. கடைசியில் ராதிகா மேடத்தை கூட இவர் ஜெயிக்க முடியல. தாய்க்கழி தெறிக்க ஓட தாய்க்கழி வந்து தெறிக்க ஓட விட்ட மாதிரி ஆயிடும். நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த படம் வந்து. ஏன்னா ராதிகாவுடைய அந்த படத்தை முழுசாக நம்ம வந்து பெருசாக சொல்லலைன்னா கூட சார், ராதிகாவுடைய அந்த என்ன சொன்ன அந்த என்ட்ரி இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்குன்ற நான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி நிலமை என்னான்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து ராதிகாவோட போட்டிடுற நிலைமைக்கு வந்துட்டாப்புல. படத்தை ரீரிலீஸ் பண்ணி என்ன அதுலேயும் அந்த ராதிகா படம் கூட பார்த்தீங்கன்னா தாய்க்கழி வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க ஓட விடும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய். அப்படி தான் இருக்குது. அதுவே பெரிய விஷயமா பேசப்படுது. இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல எனக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த 2 படமும் சூப்பரான படம் சொல்கிறாங்க. வந்து நம்ம பார்த்தோம் ஸ்பெஷல் ஷோவில் வந்து ராதிகாவுடைய நடிப்பு பார்த்தோம். சரிங்களா, படத்தை பெருசாக சொல்கிறாங்க ராதிகா. ஆனாலும் அந்த படத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் படம் அடி வாங்குதுன்னா அப்போ இவர் என்ன தலைவர் கல்ட்டு, இவர் அப்படியே வந்து இவருக்கு பெரிய மாபு இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது, புகழ் உச்சியில் இருக்கிறாரு, அதில் இருக்கிறாரு, இதில் இருக்கிறாருன்றீங்களா, அது சொல்கிறேன் நான். இல்லை சார், இதில் கடைசி ஒரே கேள்வி தான் கேட்குறது என்னென்னா, சச்சின் படத்துக்கு டிக்கெட் ரிசர்வ் சொல்லும் போது பல்காக டிக்கெட் புக் பண்ணுவாங்க, எல்லா தேட்டரும் ஃபுல்லாக இருந்தது. ஆமாம் சரிங்களா. ஏன்னா கூட வந்து என்னென்னா குட் பை டக்லி ஒரு திரைப்படம் அதுக்கு முன்னாடி ஒரு ரிலீஸே வெட்டிக்கலாம் ஓடி இருந்தது. ஆமாம் தெரிய வந்து சச்சினுக்கு ஒரு குப்பை படம், அந்த படத்துக்கு தெரிய கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது வந்து தேட்டரில் ஈக்காக்கா கூட காணும், எந்த தேட்டர்லையும் ஒரு 5 டிக்கெட்டும் புக் ஆகலன்றாங்க. இல்லை சார், அதுதான் நான் இங்கே சொன்னால் இவங்க எல்லாம் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறானுங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயோட ஃபாலோவர்ஸ் கம்மியாயிட்டாங்க. முதல்ல 50 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் இப்போ 5 லட்சம் பேர் ஆகிட்டான். அதாவது அரசியல்வாதி விஜய் வந்து
5 லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறான். அதே நடிகர் விஜயை 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறான். அப்போ இதில் என்ன சிக்கல்? எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இவருக்கு வந்து அரசியலுக்கே வந்திருக்கக்கூடாது. ஏன்னா அரசியல்லையும் தெளிவில்லை. ஏன்னா அரசியலே இப்போ மக்குன்னு தான் பேர் எடுத்துட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அரசியலில் யாருங்க மக்குன்னா அது விஜய் தான் முதல்ல சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. புரியுதுங்களா? அதுதான். அதனால் வந்து எனக்கு வந்து விஜய்க்கு வந்து மவுஸ் குறைஞ்சிருச்சு சார். அது நம்ம பலமுறை அழுத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சொன்னால் நம்ம இன்னும் இவங்க வாண்டடாக வந்து பேசுகிறாங்கன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க ஸ்கேம் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு சூழல் எதனால் வருது? இப்போ சச்சின் முறை எதுக்காக ஸ்கேம் பண்ணாங்க? ஓட்டுறதை காட்டணும். நானும் லைவில் இருக்கிறேன், நானும் காம்படிஷனில் இருக்கிறேன், நானும் மார்க்கெட்டில் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி பெரிய பிஸ்னஸ் இருக்குது சினிமாவில் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு செட்டிங்கு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது என்ன, சச்சின் ஸ்கேமுக்கு பிறகு எந்த படமும் ஓடல. அதுவும் ஸ்கேமுன்றது வெடித்து வெளியே வந்த பிறகு நம்ம தான் பேசணும். அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல. ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள், எதுவுமே ஓடல. ஆனால் அதே அஜித்தோட மங்காத்தா போதில் ஏன் படையப்பா போச்சுல்ல, அட்டகாசம் போச்சு, படையப்பா போச்சு, கேப்டன் பிரபாகரன் போச்சு, தீனா போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? விஜய்க்கு மவுஸ் இல்லை. அது சொல்கிறேன், அதை ஏற்றுக்கிற அந்த தன்மை வேணும் முதல்ல. அதுதான் நான் சொல்கிறேன், ஏற்றுக்கிற தன்மை வேணும் முதல்ல. இதுதான் விஷயம். ஒரு உண்மையை சொல்லணும்னா அதை வந்து சகிச்சுக்கணும். பாதிப்பு இருக்கும், அது சகிச்சுக்கணும், அவ்வளோதான். சரி சார், பொறுத்து பார்ப்போம். நான் மீண்டும் பயணிப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.